ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து ஆயில் போடுறேன். என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். மட்டன் கிரேவிக்கு ஆனியன் போடுறேன். ஆனியன் வதங்கட்டும் கொஞ்சம். பொடியாக வந்து ஒரு 1 1/2 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு வதக்குறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு போடுறேன். அதுவும் போட்டு அதுவும் வதக்கிக்கலாம். ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குனா தான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் பாருங்கள், இப்போ வந்து அது அடியில் வந்து நல்லா பிடிக்கும் நம்மளுக்கு. அந்த இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இது வந்து பிடிக்கும். அந்த டைமில் பாருங்கள், இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து 300 கிராம்ஸில் நான் மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனில் வந்து நான் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வந்து சுண்டுற டைமில், அது வந்து வதங்குற டைமில் தண்ணி வரும் அந்த மட்டனில். அந்த தண்ணி எல்லாமே சுண்டணும். அப்போ தான் வந்து மட்டன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். இன்னும் வந்து தண்ணி பாருங்கள் விட்டுட்டே இருக்குது. நல்லா அந்த தண்ணி வந்து இதாகணும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் இது பாருங்கள். உப்பு கொஞ்சோண்டு போடுறேன். டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நான் வந்து இப்போ மசாலா போடுறேன். மசாலாவில் வந்து ஒரு 5 தக்காளி வந்து 5 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 5, பெப்பர் பீட்ஸ் அதுதான் போட்டிருக்கேன். அது போட்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து சாதம் வச்சுருக்கேன். நல்லா போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லும் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ வந்து மேலோட்டமாக ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வந்து அந்த இதெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. மசாலா எல்லாமே சுண்டி வந்துடுச்சு. இந்த மாதிரி வர டைமில் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி போடணும். ஏன்னா வந்து அப்போ தான் மட்டன் வேகிறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் அது இதாகட்டும் தான். இப்போ பாருங்கள் இதாகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி போடுறேன். தண்ணி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும். அந்த கொதி வரணும், நல்லா கொதிக்கணும். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் சைட்லேயும் வந்து சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, ரைஸும். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நான் விசில் கொடுக்கலான்ட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் நான் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணல. பச்சை மிளகாவும் மிளகு தான் ஃப்ளேவரு. பாருங்கள், குக்கர் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ப்ரெஷரும் வந்து போயிடுச்சு. ப்ரெஷர் பாருங்கள் நான் எடுக்கிறேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் மட்டன் கிரேவி ஓப்பன் பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா நான் 5 விசில் கொடுத்தேன். 5 விசில் 6 விசில் கொடுத்தேன். அதனால தான் இதுக்கு நான் சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். சைடில் வந்து ரைஸும் ரசமும் பண்ணியிருக்கோம். சப்பாத்தி இன்றைக்கி இதுதான் வந்து எங்களோட வீட்டில் சமையல். இது ஆக்சுவலி எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா கொத்தமல்லி தூவுறேன் கொஞ்சோண்டு. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர். சமையலறையின் வாசம் கூடட்டும். பாய் பாய்.